ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். அசோக், எந்திரா. அசோக், எந்திரா. என்னடா இதெல்லாம் யாரோ நம்மள கட்டி போடுது? ஒண்ணுமே புரியல எனக்கு. எந்த இடம்டா அது? எப்படா நம்ம இங்க இருந்தோம்? இது தப்பா இருக்குடா. நான் என் வீட்டுல பெட்ரூம்ல டோர்லாம் லாக் பண்ணிட்டு தான்டா தூங்குனேன். டேய், நானே வீட்டை டோர் லாக் பண்ணி தானே தூங்குனேன். அப்ப நம்ம 3 பேரும் ஒண்ணா இங்க. டேய், எனக்கு ஏதோ தப்பா இருக்குடா. எப்படி இங்க வந்தேன்னு தெரியலடா. டேய், முடியலடா. எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. யாரா அத பண்ணது? எவன்டா அது? முன்னாடி வாடா. மவன நீ மட்டும் என் கூட நேரா கடச்சற வச்சிக்க. உன் சாவு எப்படி இருக்குன்னு தெரியாதா? டேய், எவன்டா அத பண்ணது? வாடா நேர்ல. எனக்கு ஏதோ பண்ணுதுடா. மயக்கம் வர மாதிரி இருக்குடா. தண்ணி கொடுங்கடா. என்ன வெயில் அண்ணே, சிகரெட் கொடுங்கண்ணே. என்ன உலகப்பன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கண்ணே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். சிகரெட் கொடுங்கண்ணே. சரியான வெயில்ண்ணே. இந்தாங்க. டீ வேணுங்களா? டீ போடுங்கண்ணா, டீ போடுங்க. இந்தாங்க டீ. என்ன உலகப்பன் சார், ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், அதுவும் கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறீங்க, இன்னும் இந்த சாதாரண ஓட்ட சூட்டிலேயே சுற்றிட்டு இருக்கீங்க. சாதாரண வேலையில் இருக்கிறவங்களாம் காரு பங்களான்னு எங்கேயோ எப்படியோ செட்டில் ஆயிட்டான். உழைக்க தெரியாத ஆளாக இருக்கீங்களே சார். நான் கண்டி உங்களை மாதிரி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வேலை பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, ஒரு பட்டா மாற்றி கொடுக்க 50,000 1 லட்சம் வாங்கி நான் செட்டில் ஆகிருப்பேன் சார். என்ன, நான் பிறந்த நேரம் கடவுள் என் நெத்தியில் எழுதி வச்சுட்டான் போல இருக்கு, டீ கடையில் தான் குப்பை ஓட்டணும்னு. அண்ணே, எனக்கு கவர்மெண்ட் கொடுக்குற சம்பளமே போதும்ண்ணே. தேவைக்கு மீறி காசு சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறோம்? பணம் இருக்கிறவனை தூங்க விடாது, இல்லாதவனை வாழ விடாதுன்னு சொல்லுவாங்கண்ணே. எனக்கு கடவுள் தேவையான அளவுக்கு கொடுத்துருக்குறான், அது போதும். பணம் இல்லாமல் மனுஷனை வாழ முடியும்ண்ணே, ஆனால் மனுஷனை கூட தான் வாழ முடியாது. நான் வரேண்ணே. செய்யுங்கண்ணா. கணக்கில் வச்சுக்கோங்க, சம்பளம் வந்தோடனே அடுத்த மாதம் காசு கொடுத்தேன். சரி, நல்லது.
உனக்கு என்னடா வேணும்? டேய் உடம்புலாம் ஏதோ பண்ணுதுடா, எங்களை ஆஸ்பத்திரி கூட்டு போடா. உனக்கு நான் எவ்வளோ பணம் வேணாலும் தரேன்டா. டேய் ஏதோ பண்ணுடா, யோசிக்காதடா. டேய் உடனே எங்களை ஆஸ்பத்திரி கூட்டு போடா. டேய் ரொம்ப வலிக்குதா? அண்ணா நகர்ல இருக்கிற ஜோதி கோல்டு கம்பெனி ஓனர் இப்போ எங்க இருக்கான்? திரும்பவும் கேட்கிறேன், அண்ணா நகர்ல இருக்கிற ஜோதி கோல்டு கம்பெனி ஓனர் எங்க இருக்கான்? சொல்றா சொல்றா. சொல்றா எங்க இருக்கா? எங்கடா இருக்கா? அமெரிக்காவில் இருக்காரு. மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் உங்க ஜோதி கோல்டு கம்பெனி ஓனர் வரதராஜனையும் உங்களையும் தானே தேடிட்டு இருக்கு. வரதராஜன் சார் எங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாரு, பரவாயில்லை. போன ஸ்பீடுல சார் இங்க தானா திரும்பி வருவாரு. இப்போதைக்கு எனக்கு நீங்க போதும். தமிழ்நாடு முழுக்க ஜோதி கோல்டு கம்பெனியில எத்தனை பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க? கிட்டத்தட்ட 1,75,000 பேர்கிட்ட பண்ணிருக்காங்க. எவ்வளவு அமௌண்ட் வந்துச்சு? 3000 கோடி. 3000 கோடிக்கு மேல. அடே அப்பா. சரி, என்ன சொல்லி ஏமாத்தி மக்களை உள்ள கூட்டிட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சீங்க? 1 லட்ச ரூபா போட்டா மாசம் 30,000 ரூபா வட்டி வரும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணோம். நாங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமா மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த பணத்தை உங்க சிஓ என்ன பண்ணாரு? சொல்றா. அமெரிக்காவில் அவருக்கு தெரிஞ்ச ஹோட்டல்ஸ் கம்பெனிஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. என்னது? என்ன சொன்னடா? யாரு விட்டு பணத்துல யாரா ஹோட்டல் வாங்குறது, கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது? திருட்டு நாய்களா? ஏய் டேய், உங்களை சொல்லி தப்பில்லடா. உங்களை நம்பி பணத்தை போட்டு மக்களை சொல்லணும். ஏய், உன் மனசுல பெரிய இந்திய தாத்தா நினைப்பா? கேவா, உங்களை சும்மா விட மாட்டேன். பேங்க் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் உங்ககிட்ட தானே இருக்கு. என்னடா பாக்குற? சொல்றா. சொல்றா. என்கிட்ட தான் இருக்கு. இன்னைக்கு ஈவினிங்குள்ள மொத்த பணமும் உங்களை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எல்லாருக்கும் மொத்த பைசா மிச்சம் இல்லாம போய் சேரணும். என்ன? முடியாது. அது நீ நினைச்சா முடியும். முடியாது. அது என்னால முடியாது. உன்னால முடியாதா? இத்தனை பேர் கட்ட பணத்தை வாங்க மட்டும் முடியும், திரும்பி போட முடியாதா? எத்தனை பேர் உங்களை நம்பி பணத்தை போட்டு மன உளைச்சல் இருக்கான்? எத்தனை பேர் கடன் வாங்கி போட்டிருக்கான்? எத்தனை பேருக்கு அவசர தேவைகள் இருந்திருக்கும்? இதெல்லாம் யோசிக்காம இவ்வளவு பேரை கஷ்டப்படுத்தி நீங்க மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது தப்பு இல்ல. உங்களை சும்மா விடலாமா? என்ன நான் சொல்றது சரிதானடா? அம்மா அம்மா அம்மா, இவனை உயிரோட விடலாமா, இல்ல பெட்ரோல் ஊத்தி கொடுக்கலாமா, இல்ல பீஸ் பீஸா வெட்டி கடல்ல தூக்கி போடலாமா? சொல்லு. வேண்டாம் வேண்டாம், நாங்க பணத்தை கொடுத்துட்டோம். நீ மட்டும் பேசுற, மெயின் கிள பேசாம இருக்குது. ஓ, அதான் குடுக்குற சொல்றல, அவுத்துடியா? தாத்தா எப்படியா தர முடியா? போய் லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்கினா போ. என்ன மூளை இல்லாம முட்டா பையன் நினைச்சியா? ஜோதி கோல்டு கம்பெனிக்கு ஓனர் தான் வரதராஜன். அந்த மொத்த அமௌண்ட்டும் எங்க போகணும், எங்க போகக்கூடாது, எங்க அனுப்பணும், எங்க அனுப்பக்கூடாது, அந்த மொத்த டிரான்சாக்ஷன் கண்ட்ரோலும் உங்ககிட்ட தான் இருக்குன்னு
எனக்கு நல்லா தெரியும். ஊர்ல சாதாரணமா தெரிஞ்சுட்டு எவ்வளோ பெரிய நெட்வொர்க் வச்சு நடத்திருக்கீங்கடா. நீங்க பெரிய ஆளுங்கடா. உன் பையில இருக்கிற போனை எடுத்து யாருக்கு கால் பண்ணுவியோ என்ன சொல்லுவியோ எனக்கு தெரியாது. மொத்த பணமும் மக்களுக்கு போய் சேரணும். முடியாது. நீ சொல்றத நான் பண்ணா என்ன மட்டும் இல்ல, என் குடும்பத்தில் யாரும் விட்டு வைக்க மாட்டானுங்க. உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எதுவும் ஆகாது. அதுக்கு நான் பொறுப்பு. என்னால என்ன பண்ண முடியும்? அது எவ்வளவு பெரிய நெட்வொர்க் தெரியுமா? என்னால என்ன பண்ண முடியாதுன்னு நீ நினைக்கிற? இவ்வளோ பேரை கஷ்டப்படுத்திட்டு நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சது எவ்வளவு பெரிய தப்பு. நான் சொல்றது சரிதானடா? சீக்கிரம் போன் எடுத்து பேசுறா. வெங்கடேஷ், நான் சொல்றது மட்டும் கேளு. இது வரைக்கும் நம்ம கம்பெனி பேர்ல யாரெல்லாம் பணம் போட்டாங்களோ அவங்க லிஸ்ட் எடுத்து மொத்தமாக அவங்க எல்லாருக்கும் ₹1 கூட மிச்சம் இல்லாமல் திரும்ப அனுப்பிவிடு. இந்த ப்ராசஸை உடனே ஸ்டார்ட் பண்ணு. சீக்கிரம் சீக்கிரம். சம்பாதிக்க எவ்வளோ நல்ல வழி இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு மக்களோட அறியாமையை யூஸ் பண்ணி அவங்கள ஏமாத்தி ஆட்டைய போட்டு உடனே அம்பானி ஆகணும்னு யோசிக்காதீங்க, சரியா? அப்புறம் உங்க லைஃபோட கிளைமேக்ஸ் ரொம்ப கோரமா இருக்கும். எங்க போனாலும் எதை தொட்டாலும் எல்லாம் திருட்டு பசங்களா இருக்கீங்கடா. மக்கள் கொஞ்சம் மக்க இருந்தா மாடனா ஏமாத்துவீங்கடா. மக்கள் எல்லா இடத்துலயும் உஷாரா இருக்கணும் போலயே. கொஞ்சம் ஏமாந்தா ஒரே நாள்ல கோடிகளை சம்பாதிச்சு பணக்காரன் ஆகலாம்னு மக்களை தெரு கோடிகளை நிக்க வச்சிருவீங்கடா. ஒருத்தரை ஏமாத்த நினைச்சா இன்னொருத்தங்கிட்ட பெருசா ஏமாறுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். அண்ணா நகரில் அமைந்துள்ள ஜோதி கோல்ட் லோன் என்ற தனியார் நிறுவனம் மக்களிடம் மோசடி செய்து ஏமாற்றிய 3000 கோடி ரூபாயை முதலீடு செய்த அனைத்து நபர்களின் வங்கிக் கணக்கிற்கே திரும்ப செலுத்தப்பட்டு வருகிறார்கள். மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் இருக்கின்றனர். மேலும் இது எப்படி சாத்தியமானது என்று காவல்துறை தரப்பில் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அட்வொகேட்டுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன். அட்வொகேட் வந்துட்டு இருக்கிறாரு. நீங்க அவர் கூட போங்க. உங்களை எங்க கொண்டு போய் சேஃபா சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் சேர்ப்பார். வக்கீல் சார், நம்ம நினச்சது நடந்துருச்சு. இவனுங்க 3 பேரையும் கோர்ட்டு கொண்டு போகாதீங்க. அதுக்கப்புறம் ஈஸியாக வெளியே வந்து இதை விட பெரிய தப்பு பண்ணுவானுங்க. இவனுங்களை சாதாரணமாக விடக்கூடாது. எவ்வளவு பேரை ஏமாற்றி அவங்க உழைப்பை உறிஞ்சி அவங்க பாவத்தை வாங்கியிருப்பானுங்க. இவனுங்களுக்கு நாம் பாவம் பார்க்கலாமா? அதனால் இவனுங்க 3 பேர் உடம்புல இருந்து ஒரு சின்ன பீஸ் கூட கிடைக்கக்கூடாது. முடிச்சு வச்சுடுங்க சார்.